முக்கிய செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வர நல்ல வாய்ப்பு. புதினுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக ட்ரம்ப் அறிவிப்பு. பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம். 55,000 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு சாதனை. பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு தொழில்துறையினர், ஏற்றுமதியாளர்கள் வரவேற்பு. பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து பொதுமக்கள் கொண்டாட்டம். ஜாஃபர் விரைவுரையில் கடத்தலுக்கு இந்தியாவின் ஆதரவா? பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு கடும் கண்டனம். வணக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வர நல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரினால் இரு நாடுகளிலும் கடும் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொண்டுள்ளார். ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தனித்தனியாக அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் புதினுடன் நடத்திய ஆலோசனை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெறும் கொடூரமான இரத்தக்கரை மிகுந்த போரை முடிவுக்கு கொண்டு வர நல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆயிரக்கணக்கான உக்ரைன் படை வீரர்களை ரஷ்ய இராணுவம் சூழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், அவர்கள் மிகவும் மோசமாக மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர்களின் உயிர்களை காப்பாற்றுமாறு புதினை கேட்டுக் கொண்டதாகவும், அவர்கள் கொல்லப்பட்டால் 2ஆம் உலக போருக்கு பிறகு ஒரு கொடூரமான படுகொலையாக இருக்கும் என்று தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு புதின் நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமர் திரு மோடி, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களும் போர் நிறுத்தம் ஏற்பட அதிக நேரம் செலவழித்ததற்காக நன்றி தெரிவிப்பதாக புதின் கூறியுள்ளார். பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள தமிழ்நாடு அரசு அத்துறைக்கு 55 கோடியே 261 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பள்ளிக் கல்விக்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு தராமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், மாணவர்கள் நலன் காக்கவும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கவும் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியில் அதை எதிர்கொண்டு வருவதாக கூறினார். பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கியுள்ளதாக திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 10 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும், அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் தொகுப்பு நிதி 700 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று திரு தங்கம் தென்னரசு கூறினார். நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள், உலக அளவிலான QS தரவரிசை பட்டியலில் முதல் 150 இடங்களுக்குள் அண்ணா பல்கலைக்கழகத்தை இடம்பெறச் செய்ய செயல் திட்டம் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சி முறையில் மாணவர்கள் அதிகம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் கூடுதலாக 15,000 இடங்கள் வரும் கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும். இம்முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் மனித வளத்திற்கென 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதல்வர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் 2100 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று திரு தங்கம் தென்னரசு கூறினார். சென்னை திருவான்மியூர் உத்தண்டி 4 வழித்தட உயர்மட்ட சாலை 14.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒரகடம் செய்யாறு தொழில் வழித்தடம் 250 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்றும், 150 கோடி ரூபாய் செலவில் புராதன கட்டிடங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் என்றும் திரு தங்கம் தென்னரசு கூறினார். 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் திரு தங்கம் தென்னரசு அறிவித்தார். கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி
14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்கிறார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் தொழில் பூங்கா, சிட்கோ நிறுவனம், சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு கடன் உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு தொழில்துறையினரும் பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார். அதில் ஓசூரில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பார்க் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஓசூர் நகரத்தை ஒட்டி அறிவுசார் பெருவழித்தடம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு 2,50,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தொழில் முனைவோர் மகிழ்ச்சியும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். டைட்டில் பார்க் மூலமாக பல்வேறு தொழில் முனைவர்கள் புதிதாக உருவாக்கப்படுவார்கள், புதிதாக வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். ஆட்டோமொபைல் செக்டரிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அது மட்டுமின்றி MSME செக்டருக்கு 2.5 லட்சம் கோடி கடன் இலக்கு தருவதாக அறிவித்துள்ளார்கள். அதனையும் ஓஸ்டர் சங்கம் வரவேற்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அரகண்டநல்லூர் அருகே அமைந்துள்ள நாயனூர் கிராமத்தில் சிட்கோ நிறுவனம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பட்ஜெட்டில் தொழில் வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்றுள்ளது. தென் மாவட்டங்களில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மதுரை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் புதிதாக தொழில் பூங்கா அமைக்க 360 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்புக்கும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சிக்குட்பட்ட தெற்குப்பட்டி எனும் கருத்த புளியம்பட்டியில் 30 ஏக்கர் பரப்பளவில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கருத்த புளியம்பட்டி கிராமத்தில் அறிவித்தது ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே மேலூர் தாலுகா லெவலில் கிரானைட் ஃபேக்ட்ரி அதிக பிரபலமாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது முடக்கினால தொழில் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்கள். இப்போ சிட்கோ வந்தனால இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகமாகவும் பணப்புழக்கம் அதிகமாகவும் இருக்கும். 5 லட்சம் விசைத்தறியாளர்களுக்கு வாழ்வளித்திடும் வகையில் மாறி வரும் தொழில்நுட்ப தேவைகளை நிறைவு செய்திட விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதற்கு விசைத்தறியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அழிந்து ஒரு விசைத்தறியை காப்பாற்றுறதுக்கு அரசு முதற்கட்டமாக முதற் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 20 கோடி ரூபா எங்களோட கட்டமைப்பு மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் முதல் முயற்சி, இதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு 15 கோடி அவேர்னஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த அவேர்னஸ் பார்த்திங்கன்னா விசைத்தறியாளர்கள் அடுத்த பரிமாற்றத்திற்கு ஜவுளித்துறையில் அடுத்த பரிமாற்றத்திற்கு போகிறதுக்குண்டான வழிகளை எங்களுக்கு முன்னெடுத்து செஞ்சுருக்கிறாங்க. விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 673 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக ஆண்டுதோறும் 500 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விசைத்தறி உரிமையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பலுசிஸ்தான் ஜாஃபர் விரைவு ரயில் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்தியாவின் ஆதரவு இருக்கலாம் என்ற பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. பலுசிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவிலிருந்து பெஷாவர் நோக்கி 440 பயணிகளுடன் சென்ற ஜாஃபர் விரைவு ரயிலை 2 நாட்களுக்கு முன் சிறைப்பிடித்த பலுசிஸ்தான் விடுதலைப் படையினர் 21 பயணிகளை சுட்டுக் கொன்றனர். அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய பாகிஸ்தான் ராணுவம் விடுதலைப் படையைச் சேர்ந்த 33 பேரை சுட்டுக் கொன்று எஞ்சிய பயணிகளை பத்திரமாக மீட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஷஃப்கத் அலிகான், ரயில் கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் தலைவர்களுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் தீவிரவாத இயக்கங்களுடன் அவர்கள் தொடர்பில் இருந்ததாக அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாத செயல்களை இந்தியா ஊக்குவிப்பதாக தெரிவித்த அலிகான், பலுசிஸ்தான் விடுதலை இயக்கத்தின் நடவடிக்கைகளை இந்திய ஊடகங்கள் புனிதப்படுத்துவது இந்தியாவின் கொள்கையை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் மறுப்பு தெரிவித்துள்ளார்.
சர்வதேச தீவிரவாதத்தின் மையப்புள்ளி எது என்பது இந்த உலகுக்கே தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு பிரச்சனைகள் மற்றும் தோல்விகளுக்கான பழியை மற்றவர்கள் மீது சுமத்துவதற்கு பதில் பாகிஸ்தான் தன்னையே ஒருமுறை உற்று நோக்க வேண்டும் என்று திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை மத்திய சிறையில் சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களை போலி ரசீது மூலம் விற்பனை செய்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் மூலம் முகக்கவசம், கையுறை போன்ற மருத்துவ பொருட்கள், ஆபீஸ் கவர்கள் தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தன. அதிமுக ஆட்சியின் போது 2021ஆம் ஆண்டு இந்த பொருட்களை போலி ரசீது தயாரித்து விற்பனை செய்ததில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மதுரை சிறைத்துறையில் பணியாற்றிய 9 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஊழல் தடுப்பு இயக்குநரகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 1,63,64,000 ரூபாய் மோசடி நடந்தது தெரியவந்தது. முறைகேட்டில் ஈடுபட்டதாக மதுரை சிறைத்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி தற்போது புதுக்கோட்டை மத்திய சிறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் திருமதி ஊர்மிளா, ஜெயிலராக பணியாற்றி தற்போது பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் திரு வசந்த கண்ணன், தற்போது வேலூர் சிறையில் நிர்வாக அதிகாரியாக உள்ள திரு தியாகராஜன் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர்மிளா, வசந்த கண்ணன், தியாகராஜன் ஆகிய 3 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த நிலை சரியானது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுக்குள் வந்துள்ளதால் இனி அபரிமிதமாக வளர வாய்ப்பில்லை என்று அவர் தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைத்தால் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள 39 தொகுதிகளில் 8ஐ இழந்து 31ஆக மாறிவிடும் என்று திரு சிதம்பரம் கூறினார். உத்தரப்பிரதேசத்திற்கு 16 இடங்கள் வரை கூடுதலாக கிடைக்கும் என்ற அவர், இதனால் மக்களவையில் தமிழ்நாட்டிற்கு என்ன மரியாதை கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினார். வடகிழக்கு மாநிலங்களில் 1-2 எம்பிக்கள் உள்ளதால் பெரிய மரியாதை அவர்களுக்கு இல்லாத போது தென்னாட்டின் முக்கியத்துவமும் குறைந்துவிடும் என்று திரு சிதம்பரம் கூறினார். வட மாநிலங்கள் ஒரு வளர்ச்சி விகிதம், தென் மாநிலங்கள் ஒரு வளர்ச்சி விகிதம் தான். நம்முடைய குரல் ஒலிக்காதில்ல. இது சமஷ்டி முறை, ஃபெடரல் கூட்டாட்சி முறை. இதில் நம்முடைய குரல் ஒலிக்காட்டி பிறகு நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறது? ஆகவே இந்த முதலமைச்சர்கள் போர்க்கொடி எழுப்பியிருப்பது மிகச்சரி. மக்கள் தொகை அடிப்படையில் எந்த தீர்வை கண்டாலும் தமிழ்நாட்டில் எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும், நமது குரல் ஓங்கி ஒலிக்காது என்று திரு சிதம்பரம் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு ரூபாய்க்கான குறியீட்டை ரூ என்று பயன்படுத்தி உள்ளதில் எந்த தவறும் இல்லை என்று அவர் கூறினார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பினரும் வரவேற்கும் வகையில் உள்ளதாக விசிக தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் வரும் 16ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அங்கீகார பெருவிழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளை அந்த கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் அனைத்து தரப்பினரும் வரவேற்கும் விதமாக உள்ளதாக தெரிவித்தார். பெண்களை முன்னேற்ற 20% மானியத்தில் தொழிற்கடன் வழங்கும் திட்டம், 5 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவது போன்றவை பாராட்டுக்குரியது என்று திரு திருமாவளவன் கூறினார். அனைத்து தரப்பாரும் வரவேற்கக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக பெண்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்துவது என்கிற அடிப்படையில் 20 விழுக்காடு மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருப்பது ஒரு புதிய திட்டம். இதை வரவேற்று பாராட்டுகிறோம். கடலூர், விழுப்புரத்தில் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். விசிகாவின் கோரிக்கையை ஏற்று செய்யூரில் 800 ஏக்கரில் தொழிற்பூங்கா அமைக்க உள்ளதாகவும் இந்த அறிவிப்புக்காக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். தேர்தல் அங்கீகார வெற்றி விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் விசிக மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளதாகவும் திரு திருமாவளவன் தெரிவித்தார். விழுப்புரம், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கூட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். பராமரிப்பு பணி காரணமாக நெல்லை திருச்செந்தூர் இடையிலான பயணிகள் ரயில் 25 நாட்கள் ரத்து செய்யப்பட உள்ளன.
நெல்லை அருகே ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. இதன் காரணமாக நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் வரும் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை 25 நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது. நெல்லையிலிருந்து மாலை 4:30 மணிக்கு இயக்கப்படும் பயணிகள் ரயிலும் காலை 10:10க்கு திருச்செந்தூரிலிருந்து நெல்லைக்கு இயக்கப்படும் ரயிலும் 25 நாட்களுக்கு இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல நாளை மறுநாள் மேட்டுப்பாளையம் போத்தனூர் மேட்டுப்பாளையம் இடையில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட உள்ளன. அந்த வழியில் வழக்கம் போல் இயக்கப்படும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் கூடூர் வரை வரும் 17ஆம் தேதி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதனால் அன்றைய தேதியில் அந்த வழித்தடத்தில் 21 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுகிறது. அரசு பள்ளிகளில் சீர்வரிசையுடன் மாணவ சேர்க்கை களை கட்ட தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள துலுக்கர்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நேற்று 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. அப்போது 15 மாணவ மாணவிகளின் பெற்றோர் பழங்கள், இனிப்பு வகைகளுடனான சீர்வரிசையுடன் பள்ளிக்கு சென்றனர். அவர்களுக்கு ரோஜாப்பூ கன்றுகளை வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். புதிதாக சேர்க்கைக்கு வந்த மாணவர்களை கைத்தட்டியும் சிலம்பும் சுழற்றியும் சீனியர் மாணவர்கள் வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள தோளூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் குறைந்துள்ள மாணவ சேர்க்கையை அதிகப்படுத்தும் விதமாக அந்த ஊர் கிராம மக்கள் பள்ளிக்கு 50,000 ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். மாணவர்கள் அமரும் நாற்காலிகள், கணினி, பீரோ, எழுது பொருட்கள் உள்ளிட்டவற்றை கிராம மக்கள் அன்பளிப்பாக கொடுத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வர நல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள தமிழ்நாடு அரசு அத்துறைக்கு 55 கோடியே 261 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. ரயில் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்தியாவின் ஆதரவு இருக்கலாம் என்ற பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.